கண்மணி அன்புடன்ல அன்போட அம்மாவுக்கு சரியாயிருச்சுன்னு சொல்லி அவங்களே வந்து சொல்லிடுறாங்க. ஆனா, "ஏம்மா இப்படி பண்ணீங்க? எதுக்காக இப்படி எல்லாமே சரியான அப்புறம் சரியாகலன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க?" அப்படின்னா, "வேற என்ன கண்மணி உன்ன விட்டு போயிருவாளா?" அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்ல, "ஆமாப்பா, அவ வந்து எனக்கு சரியாயிருச்சுன்னு சொன்னா உடனே எங்க வீட்ட விட்டு போயிருவா. உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேற வழி தெரியல. நீ வந்து கலங்கி நிக்கிறது நீ என் பிள்ளல. நான் எப்படி உன்ன விடுவேன்?" அப்படின்னு சொல்லி சென்டிமென்ட்டா பேசுறாங்க. ஆனா, இந்த விஷயம் இப்போதைக்கு தெரிய வேணாம்னு தான் சொல்லிடுறாங்க. எல்லாருக்கும் கிட்டத்தட்ட தெரிஞ்சு போச்சு. இதுல தெரியாம இருக்கிறதுக்கு என்னன்னு தெரியல. கண்மணிக்கு தெரிய வேண்டியது, ஆனா அவங்களுக்கு மட்டும் தான் தெரியாம இருக்கு. ஆனா அவங்களுக்கு கூட ஏதாவது டவுட் வந்துரும் போல. ஏதோ பிசியோதெரபிய கூப்பிட்டு வந்து நான் சரி பண்ண போறேங்காங்க. அப்போ வந்து கார்த்தி இதெல்லாம் வேணான்னு சொல்லி சொல்லி பார்க்கறாரு முடியல. நீங்க வேணா டெஸ்ட் பண்ணுங்களேன்னு சொல்லி கார்த்தி உடம்புல வந்து அந்த பிசியோதெரபிஸ்ட் வந்து ஒட்டுறாங்க. ஏதோ ஒட்டி ஷாக் அடிக்கிற மாரி ஏதோ கரண்ட் ஷாக் மாரி குடுக்குறாங்க. அது லைட் வைப்ரேஷன் தான் குடுக்கும். ஆனா அந்த வைப்ரேஷனுக்கு பதிலா அவர் உண்மைக்கே ஷாக் அடிச்ச மாரி பப்பன்னு கதறாரு. கதறிட்டு கடைசியா அவங்க அன்போட அம்மாவுக்கு எந்த பிசியோதெரபியும் பண்ணாம அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்பவே வந்து இந்த கண்மணி வந்து உஷாரா இருப்பாங்கன்னு பார்த்தா, இந்த கண்மணி அதுக்காக தான் அவங்களுக்கு டவுட் வந்து கூட்டு வந்தாங்களான்னு தெரியல. ஆக மொத்தம் அவங்க அம்மாவுக்கு சரியான மாரி கண்மணிக்கு தெரிய வரதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல போல. அ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சீரியல பத்தி? அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.